Hi viewers, இது 10th standard first unit prose, his first flight, author Liam O'Flaherty. நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு புக் இன்டெக்ஸ்டோட கொஷின் ஆன்சர்ஸ், ஸோ புக்குக்கு உங்களுக்கு அந்த பேஜ் கீழே இருக்க கொஷின் ஆன்சர்ஸை மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதை அப்படியே புக்லேயே மார்க் பண்ணியிருக்கேன். ஒரு சிலதை நான் டைப் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நான் படிக்கும் போதே உங்களுக்கு ஆன்சர்ஸ் புரிஞ்சுக்கிற மாதிரி நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ ஈஸியாக இருக்கும். இல்லை படிக்கும்போது நல்லா கவனமாக கேட்டிங்கனாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். மீனிங்கோடவே ஒவ்வொரு ஆன்சருக்குமே நான் மீனிங்கோட சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். Why did young seagull fail to fly? ஃபெயில்டுனா என்னது? தோல்வி அடையிறது. யங் சீகல்னா கடற்பறவை. ஏன் அது அப்பப்போ பறக்கும்போது தோல்வி அடையுது அப்படின்றது கொஷினு. ஆன்சர் பாருங்கள். ஆன்சர் எப்படி எழுதணும்னா, த யங் சீகல் ஃபெயில் டு ஃப்ளை. இங்கே பாருங்கள், பிகாஸ் டைப் பண்ணியிருக்கேன். த யங் சீகல் ஃபெயில் டு ஃப்ளை பிகாஸ் ஹீ வாஸ் வரணும். இங்கே நான் கட் பண்ணியிருக்கேன். பிஹைண்டு மேலே இந்த இது இருக்குது பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட் ஒன் ஆன்சரு. ஹீ பிஹைண்ட் வரக்கூடாது. ஹீ வாஸ் அஃப்ரைட் டு ஃப்ளை. ஹீ வாஸ் அஃப்ரைட் டு ஃப்ளை. இதாங்க ஃபஸ்ட் கொஷினு. செகண்ட் பாருங்கள். What did the parents do when the young seagull failed to fly? ஸோ பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க? ஸோ அது அப்பப்போ தோல்வி அடையுது இல்லையா? ஸோ அதுக்கு பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க? இங்கே இருக்குது பாருங்கள் ஆன்சரு. இஸ் ஃபாதர். இந்த கொஷினில் மார்க் பண்ணியிருக்கிற ஆன்சர் when young seagull failed to fly, when young seagull failed to fly, கமா போட்டுட்டு இஸ் ஃபாதர் அண்ட் மதர். இங்கே அடுத்த லைனில் பாருங்கள். scolding him, threatening to let him starve on his ledge. scolding himனா என்ன? திட்டுறது. threatening himனா பயப்படுத்துறது, பயம் காட்டுறது. நீ இப்படியே தான் இருக்கு. எப்படி பயம் காட்டுறாங்கன்னா, நீ பறக்கிறதுக்கு முயற்சி பண்ணலன்னா நீ இங்கேயே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பயம் காட்டுறோம். இதான் ஃபஸ்ட் கொஷினும் செகண்ட் கொஷினுக்கு ஆன்சர். இப்போ தேர்ட் கொஷின் பாருங்கள். What was the first catch of young seagull? Third question what was the first catch of the young seagull's older brother? உங்கள் பேஜ் நம்பர் 3. இது பேஜ் நம்பர் 3ல் இருக்குது. ஆன்சர் ஹெர்ரிங். ஒரே ஒரு வேர்டு தான் அது. ஃபஸ்ட் பேஜ்லேயே நான் மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் பேஜ்லேயே நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஹெர்ரிங் என்றுட்டு இங்கே பாருங்கள், ஹெர்ரிங்கை நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஃபோர்த்து ஆன்சரும் அந்த பேஜ்லேயே தொடர்ச்சியில் வரும். இங்கே தேர்ட் 3 போட்டிருக்கேன். ஃபோர்த்துக்குனா நான் 4 போட்டிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ வாட் வாஸ் த ஃபஸ்ட் கேட்ச் ஆஃப் த யங் சீகல்ஸ் ஓல்டர் பிரதர்? ஸோ அவங்க பிரதர் ஃபஸ்ட்டு முதல்ல அவர் பறக்க ஆரம்பித்தாங்க இல்லையா? ஸோ அது பிடிச்ச முதல் ஃபிஷ் என்ன அப்படின்னு சொன்னாக்கா ஹெர்ரிங். ஹெர்ரிங் ஃபிஷ் அப்படின்றது ஒரு வகையான கடல் மீன். அது நம்ம இதில் மத்தி மீனுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது நீங்கள் எழுதும்போது எப்படி எழுதணும்? த ஃபஸ்ட்டு கேட்ச் ஆஃப் த யங் சீகல்ஸ் ஓல்டர் பிரதர் வாஸ் ஹெர்ரிங் அப்படின்னு எழுதலாம். ஹெர்ரிங் வாஸ் த ஃபஸ்ட்டு கேட்ச் ஆஃப் த யங் சீகல்ஸ் ஓல்டர் பிரதர் இப்படியும் எழுதலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஃபோர்த்து கொஷின் பாருங்கள். வாட் டிட் த யங் சீகல்ஸ் மேனேஜ் டு find in his search for food on the ledge? ஸோ எப்படி மேனேஜ் பண்ணிச்சு? ஏன்னா அது பறக்கல இல்லையா? யங் சீகல் பறந்து போய் சாப்பிடல, தன்னோட உணவை தானே தேடிக்கல. ஆனால் எப்படி அது மேனேஜ் பண்ணுது? சாப்பாடு இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? ஸோ அதை எப்படி மேனேஜ் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா ஆன்சர் நான் கொஷின்லேயே மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். த யங் சீகல் மேனேஜ் டு ஃபைண்ட். ஃபஸ்ட் பேஜ்லேயே இருக்குது உங்களுக்கு ஆன்சரு. த ப்ரீவியஸ் டே, அந்த ஃபஸ்ட் பேஜில் the previous day எழுதுங்க. the dried pieces of mackerel's fish. mackerel's tail இந்த லாஸ்ட் லைன் நெக்ஸ்ட் லைனில் வரணும். இங்கே மார்க் பண்ண விட்டுட்டு நான் tail, mackerel's tail. அடுத்தது நெக்ஸ்ட் டே the dried pieces of eggshell. இப்போ நீங்கள் எழுதும்போது the young seagull managed to find the dried pieces of mackerel's tail. the next morning he found a dried pieces of eggshell. இது எழுதுனா போதும். எக்ஷெல் டு ஈட்.
இது வந்து தேர்டு ஃபோர்த்துக்கு ஆன்சர். இது இந்த பேஜில் நான் பண்ணியிருக்கேன். அடுத்த கொஷின் பார்க்கலாம் பாருங்கள். 5th கொஷின் பாருங்கள். வாட் டிட் த யங் பேர்ட் டூ டு சீக் த அட்டென்ஷன் ஆஃப் ஹிஸ் பேரண்ட்? சீக் அப்படின்னா சீக் த அட்டென்ஷன் ஆஃப் த பேரண்ட்னா என்னது? அவங்க கவனத்தை திருப்புறது, நடிக்கிறது, பாசாங்க பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி பாசாங் பண்ணுறது. ஸோ அந்த பேரண்ட்டை என்னெல்லாம் பண்ணுச்சு? 5th ஒன்றுக்கு ஆன்சரு நான் ஸ்க்ரால் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் பேஜ் அடுத்த முன்னாடி உள்ள பேஜிலே இருக்குது. இங்கே பாருங்கள், இதான் 5th ஒன் ஆன்சரு. அட் ஃபஸ்ட்டு இட் pretended the young seagull at first the bird pretended to be fall asleep. Pretended to be fall asleep. இதை எழுதுங்க. later he uttered a low cackle. இந்த லைன் வரணும் லாஸ்ட்டில், நான் படிக்கிறேன் பாருங்கள். he uttered a low cackle and the ஆன்சர் எழுதியிருக்கேன், இதில் டைப் பண்ணியிருக்கேன். and kept calling sadly to draw the attention of his parent. ஸோ நம்ம பசி மயக்கத்தில் கூப்பிட்டா அந்த வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, ஒரு என்ன சொல்ற குறைந்த சத்தமாக இருக்கும். நம்ம சாப்பிடாமல் கூப்பிட்டா எப்படி இருக்கும், சத்தம் கம்மியாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு சத்தத்தில் அது கூப்பிடுது அப்படின்றது. 5th ஆன்சர் என்னென்னா at first he pretended to be fall asleep, later utter a low cackle and இந்த ஆன்சர் அது கண்டினியூ எழுதுங்க. and kept calling sadly to draw the attention of his parents. இது வந்து 5th ஒன் ஆன்சரு. 6th ஒன் பாருங்கள். வாட் மேட் த யங் சீகல் கோ மேட்? ஸோ அது மேட்னா என்ன, பைத்தியம், அது மாதிரி ஆறதுக்கு காரணம் என்ன? வாட் ஹேப்பன் டு யங் சீகல் அப்படின்றது. ஸோ த யங் பேர்ட்ஸ் மதர் டிட் நாட் கம் நியரர் டு ஃபீட் ஹர். ஸோ அதுக்கு தேவையான சாப்பாடு அவங்க பேரண்ட்ஸ் வந்து கொண்டு வந்து கொடுக்கல, அம்மா வந்து கொடுக்கல. ஸோ இட் மேட் த யங் சீகல் கோ மேட், ஏன்னா அது ஆல்ரெடி பசியில் இருக்குது. ஸோ இது வந்து 6th ஒன் ஆன்சருங்க. 7th ஒன் பாருங்கள். why did the young bird utter a joyful scream? மகிழ்ச்சியோட அலறுது, அதை சந்தோஷத்தில் கத்திக்க சிரிப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஏன் அந்த மாதிரி பண்ணுச்சு அந்த பேர்டு? why did the young bird utter a joyful scream? அது எப்படி எழுதுனா, the young bird uttered a joyful scream because, நான் மேலே டைப் பண்ணியிருக்கேன் இதான் ஆன்சரு. because the young bird saw his mother picking up a piece of fish towards him. ஸோ இதுதான் 7th ஒன் ஆன்சர். இந்த why did the young bird utter a joyful scream இதுக்கு ஆன்சர். the young bird ஆன்சர் எழுதும்போது the young bird uttered a joyful scream because the young bird saw his mother picking up a piece of fish towards him. அடுத்த கொஷினு, டிட் த மதர் பேர்ட் ஆஃபர் எனி ஃபுட் டு த யங் பேர்ட்? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து வெறும் நோ மட்டும்தான், அதனால தான் நான் எதுவுமே பண்ணலை. ஸோ டிட் த மதர் பேர்ட் ஆஃபர்ட் எனி ஃபுட் டு த யங் பேர்ட்? ஆன்சர் வந்து நோ, த மதர் டிட் நாட் ஆஃபர் எனி ஃபுட் டு த யங் பேர்ட். இதான் 8th ஒன் ஆன்சரு. இந்த 8th ஒன் ஆன்சர் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். த மதர் பேர்ட் did not வரணும். the mother bird did not offer any food to the young seagull. அதுக்கு முன்னாடி எப்படி ஸ்டார்ட் பண்ணோன்னா no கமா போட்டு the mother bird did not offer any food to the young seagull அப்படின்னு எழுதணும். சரியா? நெக்ஸ்ட் அடுத்த 9th கொஷின் பாருங்கள். how did the bird feel when it started flying for the first time? ஸோ ஃபஸ்ட்டு டைம் அது வந்து பறக்குது இல்லையா, ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஃபீலிங் எப்படி இருந்தது? ஃபஸ்ட்டு ஃபீலிங் எப்படி இருந்தது அந்த பேர்டுக்கு அப்படின்றது பார்க்குறோம். ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், when it started, ஆன்சர் வந்து இங்கேருந்து எழுதுங்க. when it started flying for the first time, கமா போட்டு a monstrous terror seized him for a moment.
ஏ மான்ஸ்ட்ரஸ் டெரர். மான்ஸ்ட்ரஸ் அப்படி டெரர்னா பயங்கரமான அதான் சந்தோஷம், அச்சம், அந்த பயம், அந்த பயம் அச்சம் இருந்துச்சு இல்லையா, அந்த பயம் இருந்துச்சுல்ல, அதுலேருந்து அது விடுபட்டு வெளியே வந்துருச்சு. ஸோ அந்த அச்சத்துலேருந்து ஆட்கொண்டிருந்தது இல்லையா, அந்த பயங்கரமாக இது இருந்தால் அது வந்து வெளியில் பறந்துருச்சு. ஸோ அது எப்படி ஃபீல் பண்ணுதுன்னு தான் கொஷினு. ஸோ எ மான்ஸ்டர்ஸ் டெரர் சீஸ்ட் ஹிம் ஃபார் எ மோமெண்ட். கொஞ்ச நாள் வந்து அதே அந்த பயம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் he uttered a joyful scream. He uttered a joyful scream. இது வந்து 9th ஆன்சரு. 10th ஆன்சரு, what did the young bird's family do when he started flying? The young bird's family was very happy. மேலே பாருங்க. His mother swooped past him. His father flew over him. And his brothers and sister flying around him. இதான் ஆன்சரு. எப்படி எழுதுனா, the young seagull bird's family was very happy. His mother swooped past him. His father flew over him. His brother and sister flying around him. இதெல்லாம் கமா போட்டு எழுதுங்க. his mother swooped past him, அதுக்கப்புறம் கமா, his father flew over him, கமா, அப்புறம் 2 brothers and sisters flying around him, full stop. ஸோ they flying around him, இதுதான் அதோட சந்தோஷத்துக்குடையது. அந்த லாஸ்ட் கொஷனுக்கு ஆன்சர். ஸோ புக்கு இன்டெக்ஸ்ட்டில் உங்களுக்கு மொத்தமாகவே உங்களுக்கு 10 கொஷின்ஸ் இருக்குது. 10 கொஷின்ஸும் நான் இங்கே போட்டிருக்கேன், உங்களுக்கு புக்லேயே மார்க் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் மார்க் பண்ணி வச்சுட்டு படித்தாலும் சரி, நான் ஆன்சர் எப்படி சொல்லியிருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் எழுதி படிச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ புக் பேக் கொஷின் ஆன்சர் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் போட்டு விடுறேன். தேங்க்யூ சில்ட்ரன்.